நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல் வளருவான். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனத்தை தான் நாம் கடந்த 4 வாரங்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலும் இந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படிக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நீதிமான் என்கிறதான பனைமரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பித்தான் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் ஊமைகளாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் தெளிவாக தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் தெளிவாக தேவனுடைய சத்தியத்திலே வளர வேண்டும் என்பதற்காக பரிசுத்தமான கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த பனைமரத்தில் இருக்கிறதான மட்டையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பனைமரத்தில் இருக்கிறதான அந்த மட்டையில 2 பக்கமும் கருக்கு காணப்படும். இந்த கருக்கானது நாம் நம்முடைய வீட்டிலே பயன்படுத்துகிறதான இரும்பு ஆயுதங்களை பார்க்கிலும் மிகவும் கூர்மையான ஒன்று. ஆதலால் இந்த பனை ஓலையை பிடித்து நாம் தூக்குகிற போது ரொம்ப கவனமாக, ரொம்ப சிரத்தையாக நாம் தூக்குகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் இப்படி சொல்லுவோம், நீ அதை எடுக்க வேண்டாம், கருக்கு உன் கையிலே அறுத்து விடும், அல்லது அது கருக்கினாலே உனக்கு சேதம் வந்துவிடும், நீ அதை தொட வேண்டாம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, அவன் ஸ்தோத்திரம், இந்த தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த பனைமரத்தில் இருக்கிறதான அந்த கருக்கு என்கிறதான இந்த ஒரு காரியத்தை நாம் வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு பகல் காலம் சிந்திக்க போகிறோம். வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. ஒரு மட்டையிலே 2 பகுதியும் கருக்கு காணப்படுகிறது போல இந்த வேத புத்தகத்திற்கும் 2 பகுதிகள் உண்டு. இந்த வேத வசனம் அவன் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படியானால் இந்த பட்டயம் ஒரு பக்கம் வெட்டுகிற போது இன்னொரு பக்கம் அவன் வெட்டி கொண்டிருக்கிறதான மனுஷனுக்கும் அதை பார்த்து கொண்டிருக்கிறதான மனுஷனுக்கும் ஏதோ ஒன்றை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பட்டயத்தை கொண்டு ஒரு மனுஷன் வெட்டுகிற போது அந்த பட்டயத்தினுடைய 2 பக்கமும் கருக்காக மிகவும் கூர்மையாக இருக்கிறபடினால அந்த பட்டயம் அவன் ஸ்தோத்திரம் பலன் கொண்டு செயல்படுகிற போது அவன் ஒரு மனுஷனை அல்லது ஒரு சத்துருவை அல்லது ஏதோ ஒரு அதிகாரத்தை வீழ்த்தும். அதே நேரத்தில் வீழ்த்தி கொண்டிருக்கிறதான அந்த பட்டயத்தை உற்று கவனிக்கிறதான மனுஷன் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த பட்டயத்துக்கு இருபுறமும் கருக்கு இருக்கிறது. இந்த பட்டயம் அவன் ஸ்தோத்திரம் எனக்கு ஏதோ ஒன்றை இதிலிருந்து கற்றுத் தருகிறது என்று அந்த மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, அவன் இந்த பட்டயம் திரும்ப என்னையும் வெட்டத்தக்கதான போதுமான பலத்தோடு தான் இப்பொழுதும் இருக்கிறது என்கிறதையும் அந்த மனுஷன் புரிந்து கொண்டு வாழுகிற போதுதான் அவனுக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கடந்து வரும். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. ஆதலால் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து தேவனை கர்த்தருடைய பாதத்திலே இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, வேத வசனம் என்கிறதான இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை கரத்திலே எடுத்து வாழ்கிறதான மனுஷனே நீதிமான் என்கிறதான பனைமரமாய் வாழ முடியும் என்று இன்றைக்கு பகல் காலம் நான் உங்களோடு கூட பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் இல்லாம வாழ்க்கை இல்லை. ஒரு மனிதனுடைய அவன் ஸ்தோத்திரம் சரீரத்தில் இருக்கிறதான முக்கிய அவயங்களிலே ஒன்று இருதயம். அநேக உறுப்புகள் இருக்கிறது. அவன் ஸ்தோத்திரம் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு என்று சொல்லுகிற போது இருதயம். அந்த இருதயம் செயலிழந்து விட்டால் அந்த மனுஷனுடைய அவன் முழு ஆயுசும் என்ன செய்து விடுகிறதுனா முடிந்து விடுகிறது.
அதே போல தேவனுடைய திருச்சபையில இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வசனம் இல்லாவிட்டால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதும் தோற்றதாகவே மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆமென் இந்த வசனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த வசனத்தினாலே தான் சகலவற்றையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆராதனை நமக்கு தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆராதனை நமக்கு தேவைத்தான் அன்புக்குரியவர்களே, இல்லை என்று நான் ஒரு காலம் சொல்லவில்லை. ஆராதனையோடு கூட தேவனுடைய வசனம் முக்கியம். சிலர் சொல்லுகிறாங்க தீர்க்க தரிசனம் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, தீர்க்க தரிசனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள், நலமானதை நீங்கள் என்ன செய்ய பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த தீர்க்க தரிசனமும் முக்கியம்தான். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற போது இந்த தீர்க்க தரிசி தேவனுடைய ஆவியிலே ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஒன்று, அவன் சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம் தேவனுடைய வசனத்தோடு கூட ஒப்பிடப்படுகிற போது அது சரியாக நேர்த்தியாக இருக்கணும். அப்படித்தான் தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்னா உரைக்கணும். அல்லாத பட்சத்திலே ஒருபோதும் தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா உரைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்க கேட்கலாம், அசீரியாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவர் வசனத்தை கொண்டு தான் தீர்க்கதரிசிகளோடு கூட பேசினாரா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி எழுப்பினா, இந்த வேத புத்தகம் 66 ஆகமங்களையும் நீங்கள் வாசித்து அறிகிற போது ஆமென் ஸ்தோத்திரம், முந்தின காலத்திலே சொன்னதான தீர்க்க தரிசனமும் அதற்கு முந்தின காலத்திலே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்களும் இயேசுவுக்கு பிறகும் இயேசுவுக்கு முன்னும் வெளிப்படுத்தப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்தப்பட்டதாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் என்ன வேணும்? நீதிமான் நான் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுகிறதை விட, நீதிமான் என்கிறதான பனைமரமாய் நான் வாழும்படி கர்த்தருடைய வசனம் என்கிறதான பட்டயத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதே நமக்கு நல்லது. ஏனென்றால் நாம் வழி விலகி போகிற போதும் நமக்கு நல்வழியை காண்பிக்கிறது வசனமே. நாம் பாவத்திலே கட்டப்படுகிற போதும் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படிக்கு எச்சரிக்கிறதும் வசனமே. நம்முடைய தலைமுறைகளுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிற போது தலைமுறைகளுக்கு தேவன் செய்யவிருக்கிறதான நன்மைகளை குறித்து வெளிப்படுத்துகிறது வசனமே. ஏன் நமக்கே ஆமென் ஸ்தோத்திரம், நாமே சோர்ந்து போகிற போது நமக்கே தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு தானே பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் ஆமென் ஸ்தோத்திரம், இந்த வசனத்துக்கு நீங்கள் கட்டாயம் முக்கியத்துவம் என்ன செய்யணும்னா கொடுக்கணும். ஆமென். இந்த வேத புத்தகத்திலே இந்த கருப்பு அட்டைக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறதான இந்த வசனங்களை நாம வாசிக்கிற போது இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதான உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதான மை அது கருப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கருப்பு எழுத்துக்களை நம்ம வாசிக்க வாசிக்க நமக்குள்ள இருக்கிறதான கருப்புகள் மாறி நமக்குள்ள சுத்திகரிப்பு என்கிறதான வெண்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் நாம வேத வசனத்தை வாசிக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் ஒருவரையும் நியாயம் தீர்க்கும்படிக்கு வசனத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா பிரயோஜனப்படுத்தவே கூடாது. ஏனென்றால் நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் உண்டு, அவர் நியாயம் செய்வார், அவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஆதலால் எப்பொழுதும் நேற்றைய தினத்திலே கூட தீர்க்க தரிசன வரத்துக்காக ஜெபிக்கும்படிக்கு ஆவியிலே ஏவப்பட்ட ஒரு சிலர் நீங்கள் கரம் உயர்த்தினீர்கள். நான் உங்களுக்காக ஜெபித்தேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த ஆவியின் வரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை உங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்கள் பயன்படுத்திவிடக் கூடாது. இந்த தீர்க்க தரிசன வரத்தை உங்களுடைய சொந்த ஆமென் ஸ்தோத்திரம் இருதயத்தினுடைய நினைவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் நீங்கள் கட்டாயமாகவே வெட்கப்படுவீர்கள், வெட்கப்படுவீர்கள். சிலர் தேவனுடைய ஆவியிலே ஏவப்பட்டு தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். சிலர் தன்னுடைய இருதயத்திலே உண்டானதான நினைவின் அடிப்படையிலே தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். நமக்கு இருதயத்தின் ஆமென் ஸ்தோத்திரம்
ஆழத்திலே உண்டானதான உணர்வின் முகாந்தரம் வந்ததான தீர்க்க தரிசனம் தேவையில்லை. அவன் தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான தீர்க்க தரிசனமே நமக்கு தேவை. அல்லேலூயா. அவன் இப்பொழுது நான் இன்னைக்கு பகல்காலம் உங்களோடு கூட பேசுவேன் என்று சொன்னால், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் நன்கு அறிவேன். ஒரு விதத்திலே நான் நன்கு அறிவேன். அப்போ என்னிடத்திலே நீங்கள் தெரியப்படுத்தாத ஒரு காரியத்தை, என்னிடத்திலே சொல்லாதபடிக்கு நீங்கள் மனதிலே சஞ்சலப்பட்டு தேவ சமூகத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை, என்னிடத்திலே நீங்கள் சொல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அழுது பிதாக்களோடு கூட பிள்ளைகளோடு கூட சொல்லாத ஒரு காரியத்தை, தேவனுடைய ஆலயத்திலே வந்து நீங்கள் ஜெபிக்கிற போது ஆராதிக்கிற போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும். அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். உங்களுடைய வேதனையை கண்டுபிடித்து வைத்துக் கொண்டு உங்களுடைய காரியங்களை நான் நன்றாய் அறிந்து கொண்டு அவன் அடுத்த நாளிலே பலிபீடத்தில் ஏறி நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு இப்படிப்பட்டதான உபத்திரவத்தின் வழியாக நீ கடந்து போய் கொண்டிருக்கிறார், நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறதற்கு பேர் தீர்க்க தரிசனம் இல்லை. தீர்க்க தரிசனம் இல்லை. அதை நீங்கள் நம்ப வேண்டும், அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தேசம் எங்கிலும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் அநேகர் ஆகிவிட்டார்கள். ஆதலால் நான் தீர்க்கதரிசிகளை குற்றப்படுத்தும்படிக்கோ பேசும்படிக்கோ நான் வரவில்லை. அன்புக்குரியவர்களே, அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையினாலே ஏவப்பட்டு, தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு, தேவனுடைய விலையேறப்பட்ட நாமத்தின் மகிமைக்காகத்தான் பேசுகிறாரா என்பதை நீங்கள் ஆவியிலே கட்டாயம் பகுத்தறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால நீங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா, அது யாரு சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, என்ன கொண்டு கர்த்தருடைய ஆவியார் உங்களோடு கூட பேசுகிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், நல்லதுதான். அதே நேரத்தில் அந்த வார்த்தை எனக்குள்ளிருந்து வெளிப்பட்டாலும் சரி, உங்கள் வீடுகளிலே தீர்க்க தரிசிகள் அல்லது தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லி யாராகினும் வந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைங்கிறதான பேர்ல தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த தீர்க்க தரிசனம், ஆமென், ஸ்தோத்திரம், உண்மையானது தானா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எனக்குரியது தானா என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு அறிகிறதான உணர்வின் ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பெற்றுக்கொள்ளாத பட்சத்துல நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, அவன் தேவனுடைய அவன் ஆவியினால நீங்க நடத்தப்பட முடியாது. கட்டாயம் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். சிலருக்கெல்லாம் என்ன அப்படின்னா, அவன் சோதனம் கூட்டங்களுக்கு போன உடனே யாராச்சும் எனக்கு தலையில கை வச்சு என்னதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கறதான ஒரு எண்ணம், ஏமாளித்தனமான எண்ணம் வந்திருது. அவன் அந்த ஏமாளித்தனமான எண்ணத்துக்கு என்ன செய்யாதுங்கன்னா, ஒருபோதும் உங்கள் இருதயத்தை நீங்கள் வெற்றி விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுக்கு தெரியும், அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டதான ஆடுகள் பொலியத்தக்கதாகவும் குட்டிகளை ஈனத்தக்கதாகவும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பரமபிதாவா இருக்கிறதான யாக்கோபு என்கிறதான இரட்சகருக்கு தெரியும். அவர் நமக்கு தீர்க்க தரிசனத்தை என்ன செய்வார்னா சொல்லுவார். அல்லேலூயா. நாம் அதுக்கு வேண்டி என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா, எங்கும் அலைந்து தெரிய வேண்டாம், எங்கும் அலைந்து தெரிய வேண்டாம். பாருங்க, காசியில இருந்துட்டு கன்னியாகுமரிக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குது. கன்னியாகுமரியில இருக்கிறதான கூட்டம் என்ன செய்யுதுன்னா காசிக்கு போயிட்டு இருக்கு. இப்ப ஆவிக்குரிய திருச்சபைகளுக்குள்ள இருக்கிறதான அவன் அந்நிய பாஷையின் விசுவாசிகள் எல்லாரும் அப்படித்தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவன் என்னதான் தேவனுடைய வார்த்தையானது சத்தியமாய் நிஸ்துல்யமாய் நமக்கு நேரே கடந்து வந்தாலும், அவன் சோதர சின்னையா எங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவாரான்னு சொல்லி வண்டி பிடிச்சு ஓடுகிறதான கூட்டத்துல தான் ஆவிக்குரிய திருச்சபை இன்றைக்கு இருக்குது. அதனால தேவ சபை உணர்வடையணும், தேவ சபை உணர்வடையணும். அல்லேலூயா. தேவ சபை உணர்வடையணும். உங்களுக்கு என்று தரப்பட்டிருக்கிறதான மேய்ப்பனுடைய கீழில் நீங்கள் அடங்கி இருக்கிற போது ஆவியானவர் உங்களுக்குரியதான மேய்ப்பனோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை, உங்களுக்கானது மாத்திரமல்ல உங்கள் தலைமுறைகளின் தலைமுறைக்கான வார்த்தைகளை கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. அதனால அவன் சோதனை இன்னொரு காரியத்தை கூட நான் பதிவு பண்றேன் சபைக்குள்ள. நாம வந்து அவன் இந்த தீர்க்க தரிசனத்துக்காகவே ஓடிக்கொண்டிருந்தோம்னு சொன்னா, நமக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதான தீர்க்க தரிசிகளும் நம்மை கைவிடுவார்கள். அவன் சோதனை தீர்க்க தரிசனத்துக்காக ஓடிக்கொண்டு நாம் சபையில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதற்கு மனமில்லாமல் போனதுனால கர்த்தரும் நம்மை கைவிடுவார்.
கர்த்தரும் நம்ம என்ன செய்வார்னா கைவிடுவார். அதனால ஆவிக்குரிய திருச்சபை தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் கட்டாயம் வசனத்தின் படித்தான் வாழும். நீங்க நீதிமான் என்கிறதான பனிமரமாய் வாழ விருப்பமானால் நான் உங்களுக்கு அன்பு பாராட்டி ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறேன். திருச்சபையின் மத்தியில தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, வசனத்தின் படி தான் வாழ்க்கை அமைக்கும். பிரைஸ் தி லார்ட். வசனம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எதுவும் என்ன செய்யாதுன்னா வரப்போறது இல்லை. வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கும், அந்த வசனம் தான் நம்மை உணர்த்தும், அந்த வசனம் தான் நம்மை போதிக்கும், அந்த வசனம் தான் நம்மை பாதுகாக்கும், அந்த வசனம் தான் நமக்கு ஜீவனும் சமாதானத்தையும் தரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆதலால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல வாசித்து பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுவோமா? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6 இருந்து 11 வரையிலும் சீக்கிரமாய் வாசிக்க கேட்கலாம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் என்று உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு சொன்னார். வாசிங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. கவனிங்க. பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்றான், அவன் ஸ்தோத்திரம், உம்முடைய தூதர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொள்வார்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவரும் என்ன செய்யறாருன்னா வசனத்தை கொண்டுதான் அந்த பிசாசு என்ன செய்யறாருன்னா வீழ்த்துறார். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்கே வசனம் தேவைப்பட்டுனா சபைக்கு வசனம் தேவைப்படாதுன்னா அவர் ரட்சகர் தானே, பிதாவின் சமூகத்தில் செல்லக்குமாரனா இருந்தவர் தானே, சமஸ்த ஜனத்தினுடைய மீட்புக்காக கொல்கத்தாவிலே தன்னை ஒப்புக் கொடுத்தவர் தானே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை பிதாவின் சமூகத்தில் பெற்றுக் கொண்டவர் தானே, சீக்கிரமாய் அவன் ஸ்தோத்திர நீதி உள்ள நியாயாதிபதியை தேசத்தில் வரப்போகிறவர் தானே. அந்த ஆண்டவரே வசனத்தை கொண்டுதான் பிசாசு என்ன செய்யறாருன்னா முட்டுறார். அல்லேலூயா. அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்றது ஈஸி, வசனத்தை பயன்படுத்தி ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறது அப்படி சொல்றோம். வசனம் இல்லாம வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க எல்லாம் செய்த, அந்த செய்துக்கு எல்லாம் செய்து முடிச்சுட்டு அதை கொளுத்து மட்டும் வைக்காம இருந்தா யாராச்சும் மாட்டிட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே போலதான் தேவ சன்னிதானத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, தரிசனங்கள் நமக்கு தரப்படுது, தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுது, எல்லாம் நல்லதுதான். ஆனா வசனம் இல்லாட்டி ஒண்ணு சேரா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் வசனத்தை பிடித்துக் கொள்ளும். வசனம் தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனத்தை பிடிச்சு கொண்டாதான் நாம நீதிமான் என்கிறதான பனைமரமா வாழவே முடியும். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. நான் உங்களுக்கு சொன்னான், எனக்கு ஞாபகம் இல்லை. சுனாமி வந்ததான நாட்களில் ஒரு ஆலயத்துல கடல் தண்ணீர் வந்து என்ன செய்துச்சுன்னா வந்துருச்சு. சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் காரைக்கால்ல. அப்போ அவன் ஸ்தோத்திரம், அந்த கடல் தண்ணி சபைக்குள்ள வந்தப்ப 4 அடி உயரத்துக்கு அந்த சபைக்குள்ள கடல் தண்ணி வந்தது. ஒருத்தருக்கும் ஒரு ஆபத்து வராதபடிக்கு ஆண்டவர் எல்லாரும் என்ன செய்தார்னா பாதுகாத்தார். அந்த நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, அந்த அலையினுடைய வேகத்துல அவன் ஒரு அம்மா என்ன செய்தாங்கன்னா கடல் தண்ணியில இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு அம்மாவை கடல் தண்ணி அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு.
இந்த அம்மா கடல் தண்ணியுடைய வேகத்தில் அப்படி அடித்துக்கொண்டு செல்லப்பட்ட போது சென்று கொண்டே இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி தென்பட்டது ஒரு பனைமரம். அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த பனைமரத்தை அவங்க கெட்டியா பிடிச்சிட்டாங்க. சுனாமி கடந்து வந்துச்சு. 2-3 மணி நேரத்துக்கு பிறகு சபையில இருக்கிற எல்லா ஆளுகளும் கணக்கெடுக்கப்பட்டாங்க. எல்லா ஆளுகளும் சரியா இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து வரல. ஒரு அம்மாவை காணல. இந்த அம்மாவை உடனே என்ன செய்வாங்கன்னா பக்கத்துல எல்லாம் தேடுவாங்க. தண்ணி இருக்குது, எல்லா இடமும் தண்ணி நிறைஞ்சிருக்குது. ஆனா தேடிட்டே இருக்கும் போது ஒரு அம்மா என்ன செய்யுதுன்னா பனைமரத்தை கட்டியா பிடிச்சிட்டு இருக்குது. உடனே மீட்பு படையினுடைய உதவியோட அந்த அம்மாவை பனைமரத்துல இருந்து கீழே இறக்கிட்டு அந்த அம்மாட்ட கேட்டாங்க, யார் பாட்டி, அவன் நீங்க எப்படி பாட்டி இந்த பனைமரத்தை கட்டியா பிடிச்சிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, மக்களே, சுனாமியுடைய கோரம் அதிகமா வந்த போது, கடல்ல பயங்கரமா வந்த போது நான் பயந்து போனேன். தண்ணி இழுத்துட்டே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தென்பட்டது இது பனைமரம்னு எனக்கு தெரியல. எனக்கு தென்பட்டதான வஸ்துவை நான் கட்டியா பிடிச்சு கொண்டேன். அந்த மரத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் அங்கேயும் இங்கும் போகல. அவன் சோதனை நான் அப்படியே அந்த மரத்தோட நின்று கொண்டேன். நான் சொன்னேன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்னு சொன்னேன். இந்த வசனத்தை நான் மறுபடியும் உச்சரித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு பாதுகாத்தார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர். சாட்சியில கேட்டோம் அல்லவா? ஆமென், ஸ்தோத்திரம். இனி நான் வாகனம் இயக்க முடியாது, கிடக்கையாய் போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு தீர்ப்பளித்தாங்க மருத்துவர்கள். ஆனாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அதற்கு பிறகு 26 ஆண்டுகள் வாகனம் இயக்கத்தக்கதாக தேவன் எனக்கு உதவி செய்தார்னு சொன்னாங்களே. இதுதான் தேவனுடைய வசனத்தினுடைய விடுதலை. இதுதான் தேவனுடைய வசனத்தினுடைய வெளிச்சம். இந்த வெளிச்சத்துக்குள்ள திருச்சபை வரணும். அல்லேலூயா. எனக்கு வேதத்தை படிக்கிறது அவன் சோத்திரம் கோடை விடுமுறை விடும்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது மாதிரி ஆகி போச்சு. அப்பதான் சொந்தக்காரங்க வீடெல்லாம் நினைவு வரும். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் சிராபுக்கு அடியில கிடக்கிறதான வேத புத்தகம் எல்லாம் தேடுறதுக்கு நினைவே வரும். அது வரைக்கும் வேத புத்தகத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்னா லீவு விட்டுருவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வசனத்தை எவ்வளவு நீங்க அறிக்கை பண்றீங்களோ, இந்த பட்டயத்தை எவ்வளவு நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளவு விடுதலை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி எபேசியர் நிருபத்துக்கு திரும்புவோமே. எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 11 சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 6வது நிருபம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் கற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராட்டம் உண்டு. அடுத்தது, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் தொடுத்தவர்களாயும் எல்லாவற்றுக்கும் மேலாக நெல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே, சத்தியம் எது சத்தியம் அப்படின்னா கர்த்தருடைய வசனம் தான். அல்லேலூயா. வேதமே சத்தியம். இந்த தேவனுடைய வசனத்தை நாம பிடித்துக் கொண்டாதான் பொல்லாங்கான் எய்கிறதான அக்கினி அஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதான நமக்கு பலனே கிடைக்கும்.
நமக்கு பலனே கிடைக்கும். ஆண்டவர் மகிமைப்படுவாரா. அதனால தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டாயம் என்ன செய்யணும்னா வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியத்துக்கும் வசனம். வாதையின் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறது இல்ல, வாதையின் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி நான் எடுத்துக் கொள்ளுகிறதா சத்தியம். அதனால வசனத்தை மாத்தி எழுதணும்னு நான் சொல்ல வரல, வசனத்தை நமக்கு உரியதாக நாம சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்பதான் இந்த பட்டயத்துக்கு விலையே உண்டு. அல்லேலூயா. அப்பதான் இந்த பட்டயத்துக்கு விலையே உண்டு. இல்லாட்டி இந்த பட்டயத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான அன்பு பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள், நீங்கள் அன்பு பெற்றோர், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், வசனம் மிகவும் மிகவும் முக்கியம். வசனம் இல்லாத ஒரு செய்தி நீங்க கேட்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். வசனம் இல்லாத ஒரு செய்தி நீங்க கேட்க கூடாது. சிலருடைய வசனங்கள் எப்படி இருக்குதுன்னா நயவசனிப்பாகவே இருக்கும், நயவசனிப்பாகவே இருக்கும். அந்த காரியத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா செவி சாய்க்க கூடாது. அது உங்களை நரக பாதாளத்துக்கு கட்டாயமா கொண்டு போயிடும். அல்லேலூயா. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக வசனம் பிரசங்கிக்கும்படிக்கு நான் அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும்படிக்கு பிரசங்கிக்கப்பட்டது. ஊழியக்காரனை தேவன் தம்முடைய ஆவியினாலே அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த ஜீவ மன்னாவை ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவன் தான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவன். அதனால வசனத்தை நீங்க பிடிச்சு கொண்டாதான், இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்கிறதான வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாதான், அந்த வசனத்தில தான் என்னுடைய வீடு கட்டப்படணும், அந்த வசனத்தின் படித்தான் என்னுடைய பிள்ளைகள் வாழணும், அந்த வசனத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். கர்த்தருடைய வசனம் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத நீ வேதத்துல தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லுகிறதான பெற்றோர் தான் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய திட்டங்களை வச்சிருப்போம், நிறைய செயல்பாடுகளை வச்சிருப்போம், நிறைய தரிசனங்கள் நம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் கிடக்கும். ஆனால் நம்முடைய திட்டங்கள் அல்ல, அவன் பிள்ளைகளுடைய திட்டங்களும் அல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் அவன் சோதனை எல்லாருக்கும் சேர்த்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியல பாஸ்டர், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லுகிறதான வார்த்தையோடு கூட இருக்கிற அவன் ஸ்தோத்திர விசுவாசத்திலே வளராதபடிக்கு இருக்கிற ஜனத்துக்கு நான் சொல்றேன், அவன் ஸ்தோத்திர அப்படி உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற சத்தத்தை உங்களுக்கு கேட்க முடியலன்னா நீங்கள் ஆராதிக்கிறதான உங்கள் திருச்சபை நிச்சயமாகவே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற திருச்சபையா இருந்தால் அவன் அந்த திருச்சபைக்குள்ள இருக்கிறதான மேய்ப்பன் உங்களுக்கு வேண்டியதான ஆலோசனைகளை தேவ ஆவியிலே கட்டாயம் கொண்டு வருவார், கட்டாயம் கொண்டு வருவார். அல்லேலூயா. நிறைய பேரு மனுஷர்களை நம்பி தன்னை பலிகட ஆக்கி கொண்டார்களே தவிர அவன் கர்த்தரால யாரு பலிகட ஆக அவர் அப்படி செய்யவும் மாட்டார். அல்லேலூயா. மனுஷர்களை நம்பி, மனுஷர்கள் அவர்கள் கர்த்தருடையவர்கள் அல்லவா, அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அல்லவா. தீர்க்கதரிசி தான் இல்லைன்னு யார் சொன்னா, அவன் இத்தனை ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு இதுவரையிலும் தேவ சப்தம் கேட்க வேண்டும் என்கிறதான அந்த ஆதங்கம், அந்த வாஞ்சை உனக்குள்ளே வராம இருக்கிறதுக்கு தீர்க்கதரிசி காரணமா, நீ காரணம். நீயும் உன்னுடைய தீர்க்கதரிசியும் ஒரே கர்த்தரை தான் ஆராதிக்கிறாங்க. நீயும் உன்னுடைய தீர்க்கதரிசியும் ஒரே ஆண்டவரை தான் தொழுது கொள்ளுகிறாங்க. நீயும் உன்னுடைய தீர்க்கதரிசியும் ஒரே ஜலத்திலே தான் ஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. நீயும் உன்னுடைய தீர்க்கதரிசியும் அதே பரிசுத்த ஆவியினால் தான் நிரப்பப்பட்டாங்க. அப்படி இருக்க 40 ஆண்டு கால விசுவாசி கர்த்தர் என்னோடு கூட பேசல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை தேடி போவாயே, ஆனா உன்னை போல பரிதாபம் உள்ளவன் வேற யாரு? வசனத்தை தேடி வாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது நான் ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக.
நாமம் மகிமைப்படட்டும். அப்ப நீதிமான் என்கிறதான பனைமரம் என்ன செய்யணும் அப்படின்னா வசனத்தை பிடித்து கொண்டு வாங்க. கடைசியாக இந்த பனைமரம் பூக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பனைமரம் பூத்து இருக்கிறத எத்தனை பேர்? ஆமா ஆமா பார்த்திருக்கீங்க. 2 பேர் கை தூக்கி இருக்கிறாங்க. 3. பனைமரம் பூக்கும். நீங்க போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, இல்லாட்டி என்னுடைய மொபைல்ல இருக்குது, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். 100ல இருந்து 120 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த பனைமரம் என்ன செய்யணும்? கடைசியாக இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக பனைமரம் பூக்கும். வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, இந்த பனைமரம் கடைசியாக தனக்கு தானே சந்தோஷப்படுகிற விதமாய் அதை என்ன செய்யறதுன்னா பூக்கணும். நான் அந்த பனைமரத்தினுடைய காரியங்களை வாசித்த போது அறிந்தேன். இது எதை குறைக்கிறது? இந்த நீதிமான் என்கிறதான பனைமரத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறதான விசுவாசி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பூக்கிறவனாய் மாறும். அல்லேலூயா. 100ல இருந்து 120 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த பனைமரம் பூத்தோடணும். ஒரே விஷயம் தான். அதுக்கு மேல அது பூக்காது, அது பூமியில நிற்கவும் செய்யாது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, இதை குறித்து நான் வேதத்தை புரட்டின போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்கலாமா? அவன் ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். சீக்கிரம் வாசிக்கமா, எழுதுறது போறோம். 7 8 வசனங்களை வாசிங்க. என்னது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பனைமரம், இந்த நீதிமான் என்கிறதான பனைமரம் நாம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா பூக்கணும். பூக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல போராட்டத்தை போராடணும். அல்லேலூயா. பூக்கணும்னா நல்ல போராட்டத்தை போராடணும். நல்ல போராட்டம் ஒண்ணு இருக்கு, கெட்ட போராட்டம் ஒண்ணு இருக்கு. இப்போ ஆவிக்குரியவர்களை வைத்து அல்லது வேதத்தில் எழுதப்பட்டதான மனுஷர்களை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்த்தா, யாக்கோபு போராடினது எதற்காக அப்படின்னா, நான் எப்படியாகிலும் பெனியலை கடந்து வர வேண்டும், நான் உயிர் தப்பி பிழைக்க வேண்டும் என்பதற்காக போராடினான். ஆனா அவன் ஸ்தோத்திரம், மிரியாம் போராடினது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மோசே கிட்ட தான் பேசுவாரு, என்கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி போராடிச்சு. இப்ப மிரியாமுடைய போராட்டம் என்ன செஞ்சிருச்சுன்னா பாதி வழியிலே நின்று போச்சு. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த ஊழியக்காரரோட தான் இந்த கர்த்தர் பேசுவாராக்கும், வேற எங்களுக்கு ஊழியக்காரங்களே இல்லையாக்கும், எங்களுக்கு ஸ்நானாதிபதிகளே இல்லையாக்கும், எத்தனையோ சர்ச்சை திறந்து வச்சுட்டு ஆட்க எப்ப வரணும்னு காத்து இருக்கிறாங்க, நாங்க அங்க போவோம், அங்க போ. ஆனா அவனுடைய போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாதி வழியிலே நின்று போகும். நான் சமீபத்தில் ஒரு செய்தி அறிஞ்சேன். நம்முடைய கொரோனா தேசத்திலே பரவி கொண்டிருந்த போது ஒரு செய்தி நான் அறிந்தேன். அவன் ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரிஷாவுக்கு போக வேண்டியதான ஒரு ட்ரெயின், ஒரிஷாவுக்கு வட இந்திய மாநிலத்தில் இருக்கிறதான ஒரிஷாவுக்கு போக வேண்டியதான ட்ரெயின், அது 3 நாள் பிரயாணம், நெடுந்தூர பிரயாணம் ஆகையினால அந்த ட்ரெயின் என்ன செய்திருச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சதான ட்ரெயின் அவன் ஒரிஷாவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லித்தான் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா ஏத்துனாங்க அந்த ட்ரெயின்ல. அந்த ட்ரெயின் போனது எங்க அப்படின்னா பீகார். ட்ரெயின் போனது எங்க அப்படின்னா பீகாருக்கு. ஏன்னா அந்த ட்ரெயினுக்கு நான் ஸ்டாப். கொரோனா காலம் எல்லாரையும் வண்டிக்குள்ள ஏத்தியாச்சு.
இனி கடைசி அது போய் நிக்க போற ஒரே இடம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரிஷா தான். அப்போ ஒரிஷாவுக்கு போனோம்னு சொல்லிட்டு ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ராக் மாறிடுச்சு. நிறைய பனைமரம் பூக்க முடியாததுக்கு காரணமே ட்ராக் மாறினது. அல்லேலூயா. நிறைய பேர் பூக்க முடியாததற்கு காரணம், அதாவது திருச்சபையில நிலைநிற்க முடியாததற்கு காரணம், தேவனுடைய சன்னிதானத்துல அவன் நிலைநிற்க முடியாததற்கு காரணம் வந்து ட்ராக் மாறணும். ஆனாலும் வசனத்தை நான் சொல்லுவேன், இடரல் வருகிறது அவசியம். ஆனாலும் எவன் நிமித்தம் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயம். அல்லேலூயா. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு வேண்டி ட்ராக் மாறுறவங்க உண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில. நிறைய பேர் நன்மைகளுக்கு வேண்டி, ஆசீர்வாதங்களுக்கு வேண்டி, படிப்புக்கு வேண்டி, அந்தஸ்துக்கு வேண்டி, கௌரவத்துக்கு வேண்டி அவன் மனுஷர்கள் மெச்சிக்கொள்ளணும்னு சொல்லி ட்ராக் மாறுறவங்க உண்டு. எல்லாரும் முடிவு பண்ணி வச்சுங்க, எனக்கு எழுதி வச்சுங்க, நீ பூக்கவே மாட்ட. பூக்கவே மாட்டேன். நீ மாத்திரம் இல்ல, உன் சந்ததி தலைமுறையா பூக்கா. காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு நியமித்ததான பாதையில நீ ஓடல. ஒரிஷாக்கு போக வேண்டியதான ட்ரெயின் பீகாருக்கு போனது போல அவனுடைய ஓட்டம் இருக்குது. ஆண்டவர் இதையும் மன்னிப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு. அல்லேலூயா. சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா கர்த்தரும் வேணும், உலகமும் வேணும். கர்த்தரும் வேணும், கைரேகக்காரனும் வேணும். தப்பு. நீ பூக்க முடியாது. அல்லேலூயா. பூக்க முடியாது. அப்ப நல்ல போராட்டத்தை போராடணும் அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இது முதல் தேவனுடைய ஜீவ கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு, நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என் ஓட்டத்தை முடித்தேன். பனைமரம் வந்து அந்த ஓட்டத்தை முடிக்கிற கடைசி தருணம் தான் பூக்கள். அல்லேலூயா. அப்ப பாடுபட்டோருக்கு பலனளிக்கிறதான கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாடல்களோடு கூட நம்முடைய வாழ்க்கை நின்று விடாதபடிக்கு பாடலின் வரிகளின் அடிச்சுவடுகளில் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுகிறதுல நாம் பெருமை பாராட்டி கொள்கிறோம், ரொம்ப பீத்தி கொள்கிறோம். நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுகிறதை விட கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறதான வார்த்தை உண்டாகும்படிக்கு வாழ்கிறவனே இந்த நீதியின் கிரீடத்துக்கு சொந்தக்காரன் விசுவாசி.